ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்தீங்களோ அதே கப்லையே வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறலாம். இது போல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை வந்து நல்லா கரைச்செடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்தீங்களோ அதே கப்பிலையே வந்து நீங்கள் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பிலையே வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா கரையணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். திரும்ப ஒரு தடவை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து திரும்ப கட்டி மாதிரி சேர்ந்துருக்கும். கரைச்செடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அல்வா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகி அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. இன்னுமே வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். அடுப்பை வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் இதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும். இப்போ இதில் வந்து நான் கலருக்காக கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. இன்னுமே வந்து நமக்கு இன்னும் கெட்டியாகி வரணும். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கடைசியாக 1 ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி அல்வா மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம், உங்களுக்கு பிஸ்தா, விருப்பப்பட்டது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். கிளறும் போது பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். இதுதான் வந்து இந்த அல்வாக்கான பதம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா நெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அல்வாவை வந்து இந்த பிளேட்டில் வந்து மாற்றிக்கிடலாம். இப்போ இந்த அல்வாவை வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். எல்லா பக்கமும் சமமாக ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிளேட்டை வந்து நல்லா குலுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா அல்வா வந்து சமமாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கிறலாம். அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. இது போல் கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து கையில் ஒட்டாது. இப்போ இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அல்வா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கிறலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த அல்வாவை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான பொருளை வச்சு ஈஸியான சூப்பரான அல்வா நம்ம வீட்டிலையே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த அல்வா எல்லாத்தையுமே பீஸ் போட்டு எடுத்துக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ் கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.